ஆமா டெய்லர், எங்க 2 நாளா உங்க ஆளையே காணோம். அதானே எனக்கு ஒண்ணும் புரியலைங்களே. கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவிங்கானா? கொஞ்சம் இருங்க, சின்ன பிட்டு நிக்குது, அத விசாரிப்போம். பாபு, இங்க வாராஜா. அடி என்ன பெத்தாளு, என் கண்ணில் இங்க வாமா. வாராஜா, வாமா, வா வாகண்ணா, வா வா. என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டிருப்பிய, வயித்த பார்த்தாலே தெரியுது. என் கண்ணு, அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? இல்ல, எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவை துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு. என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டியிருக்கேன். வீட்டுல என்ன தகராறு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேலைக்கு போறியாம? இனிமே தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதீங்க. அப்ப இதான் உன் கடைசி முடிவா? இது என் பொண்ணோட முடிவு. இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். நிதானமா யோசிச்சு சொல்லு பார்வதி. மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த 7-8 வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். உன் பொண்ணோட 100 ரூபாய் வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும்னு நினைக்கிறியா? சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என் பொண்ணு வர்ற நேரம் ஆச்சு. தயவு செஞ்சு புறப்பட்டேன். போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதை சொல்றேன். நீ என் கூட பழக ஆரம்பிச்சது உன் அனுபவத்தில் எடுத்த முடிவு. என்ன வரவேணாம்னு உன் பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடிவு. இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாளாகும். அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது. வர்றேன். இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத. வீதியில நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன். தேவைன்னா தாராளமா தகவல் கொடு. அந்த அம்மா சொல்ற காலம் இல்ல, இல்லையா தொடர்ந்து பேசிக்கிட்டு போய் அந்த போய் போய். இந்நேரத்துல எங்கடா போயிட்டு வர? தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பையன் வீட்டுக்கா பொண்ணு வீட்டுக்கா? ஆமா, 3 நாளா காலேஜுக்கே போலியாமே. எப்ப பாரு ஏதோ ஒரு டெய்லர் கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியா?
அந்த கடைக்கு எதிர் வீட்டு பெண்ணோட ஊரை சுத்திட்டு இருக்கியா? இதெல்லாம் நிஜம்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சும்மா யாரோ வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டு. செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வாங்க சார். இன்னைக்கு காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டுல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அத நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்க வாசரும். என்ன திமிர்னாவே என்கிட்ட இப்படி பேசுவான்? பெரிய புரட்சி பண்றான் இல்லப்பா உனக்கு? என்ன நடந்தாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்லை. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிக்காதீங்க. திமிர்னாவே என்கிட்ட இப்படி பேசுவான். என்னடே காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருநானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காது ஐயா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டுத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காரினா ரவுஸ் ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி? 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கின? பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய பிடிச்சி பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தன உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உனப்பா சின்ன பையனை மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சு பண்ணி விட்டேனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. சரோஜா
இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டார். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. வேணாண்டா, செக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய், சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார். புடிங்க அம்மா, புடிங்க ஐயா, புடிங்க, விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா, விடாதீங்க. இங்க பாரு, இங்க பாருண்ணா. ஆயுள் பூரா அழுதாலும் உன் வேதனை தீர போறதில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன். உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது தான் எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு போனு மட்டும் சொல்லாத. 2 பேருமா வாழ முயற்சி பண்ணுவோம். இல்ல 2 பேரும் ஒன்னாவே போவோம். சரோஜா, ஒண்ணு அவரை போக சொல்லு, இல்ல 2 பேரும் உள்ள வந்து பேசுங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க.